உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க புடவை கட்டிட்டு யார் வருவாங்க? நான் வருவேன். என்னோட புடவையில உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த புடவையை விட வசதியான உடை வேற எதுவுமே கிடையாது தெரியுமா? அப்படின்னு உங்களுக்கு தோணுது, ஆனா அப்படி ஒண்ணும் கிடையாது. என்னோட வைஃப் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வேணா புடவையை கட்டி பாருங்களேன். ஆனா புடவை இந்த இடத்துல கிடைக்காதுல்ல. சோ ராதாவோட புடவையை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். நல்லா கலர்ஃபுல்லா. பெண்ண நானே உங்களுக்கு கட்டி விடுறேன். அண்ட் மேட்சிங் ப்ளவுஸும் கிடைக்கும். கொஞ்சம் அளவு மட்டும் எடுத்துக்கிறேன். வந்து சைஸ் எடுங்க. மோனிகா என்ன பண்றீங்க? அளவு எடுக்கிறேன். ஒரு வேலை பண்ணுங்க, உங்க வைஃப் புடவை கட்டிக்கிட்டு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னா ஒரு தடவை அவங்களை தண்ணியில குதிக்க சொல்லுங்க. புடவையில ஸ்விமிங் பண்ணி காட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. அது சரி, இது நல்லா இருக்கே. நான் உங்ககிட்ட வந்து தண்ணியில டைவ் அடிச்சு நீச்சல் அடிங்கன்னு சொன்னா உடனே குதிச்சிருவீங்களா? நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்பயே குதிக்கட்டா? அவங்க கிட்ட சொல்லுங்க. அப்படி ஒண்ணு இருக்கும். ஆனா இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? என் பொண்டாட்டி இருக்காளே, ஒரு ராக் ஸ்டார். குதிப்பா. ஹே ராதா, ஜம்ப் பண்ணு, ஜம்ப் பண்ணு. ஹே மோனிகா, கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறீங்களா மோனிகா? நான் எப்படி? எனக்கு தண்ணினா பயம் மோனிகா. என்ன? எனக்கு நீச்சல் தெரியாது. சின்ன வயசுல நான் யமுனா நதியில மூழ்கிட்டேன். அப்ப எனக்கு நீச்சலே தெரியாது. ஒரு பக்கம் நான் கடவுள் கிருஷ்ணரை கூப்பிட்டு, இன்னொரு பக்கம் யமுனா தேவி என்ன முழுங்க வந்துட்டாங்க. நல்ல வேலை ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து என்ன காப்பாத்திட்டாங்க. இல்லனா மோனையா அன்னைக்கு ராதா மொத்தமா கடவுள் கிருஷ்ணர் கிட்டே போயிருப்பா. மெதுவா பேசு. ஏன் மெதுவா பேசணும்? நீங்க தானே இப்ப குதி குதி குதின்னீங்க. ஆனா உனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். கான்ஃபிடன்ஸ் இருந்தா தாஜ்மஹால் கூட வித்துருவாங்க. நான் சும்மா சொல்லுவான், நீ குதி பண்ணு. அவனு குதிச்சிருவான். அவன் குதிக்கிறத பார்த்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அத வேணா பண்ணலாம், பண்ணுங்க. இல்ல தெரியுது எல்லாம் தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் two are losers with a big head. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. உங்க ரெண்டு பேரும் கூட வாக்குவாதம் பண்ண எனக்கு டைமும் இல்ல, எனர்ஜியும் இல்ல. என்ன பண்ற பாரு இந்த லூசரை. எல்லாம் சொல்லிட்டு போறான். எல்லாம் என்னன்னு காட்டுற இவனுக்கு. மோனையா, ரெண்டு சாத்திட்டு வரேன். ஐயோ மோனையா, இப்படி தெரியாத இடத்துக்கு வந்து இந்த மாதிரி தெரியாத ஆளுங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? என்னன்னா எல் இல்ல எக்ஸல். என்ன? இந்த லக்கேஜ் எடுத்து போய் உங்க ரூம்ல வைக்கலாமா? ஆஃப் கோர்ஸ். ஐயோ என்ன பண்றீங்க? விடுங்க. என்ன நீங்க பாட்டுக்கு அனுமதிக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் வந்து நம்ம பொட்டியை தூக்கிட்டு போயிடுவாரு. உங்களுக்கு அது கூடவா புரியல? இது பாருங்க, இவ்ளோ பெருசா இவ்ளோ அழகான ஹோட்டல் இருக்கு. இங்க கூட நீங்க திருடுவீங்களா? மோனையா பாருங்க, பட்ட பகல்ல திருட்டு. நான் ஒண்ணு இல்ல, டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. அவர் ஒண்ணு திருட வரல, நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப் பண்றதுக்காக எந்த உதவியும் செய்யல. எனக்கு எல்லாம் புரியுது, உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. நான் ஒண்ணு இது முதல் முறை வெளியே வரல. இப்படி திருடுவீங்களா நீங்க? ஐயோ, அவர் ஒண்ணு திருட வரல. அவர் லக்கேஜ் எடுத்துட்டு போடுமான்னு கேட்டாரு. நானும் அதுக்கு என்ன எங்க போட்டே எங்களோட பொருள். அட அவர் என்ன கேக்குறாரு? ஏன் துணிமணி எல்லாம் உள்ள இருக்குல்ல? இவர் நம்மளோட Dress எல்லாம் உள்ள பத்திரமா ரூம்ல கொண்டு போய் வச்சிருவாரு. இந்த அண்ணன் நமக்கு உதவி செய்ய வந்திருக்காரு. உங்களுக்கு தெரியாது மோனையா, இப்படி உதவின்னு சொல்லிதான் எல்லாத்தையும் சுருட்டிடுவாங்க. நான் என் பொட்டியை தர மாட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க நீ? இந்த பொட்டியை நாம அந்த மணல்ல இழுத்துட்டு போக முடியுமா? இந்த சக்கரம் அதுக்குள்ள சிக்கிக்காது. இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்கோல மோனையா, அங்கேயே கொண்டு போலாம். உங்களால முடியலன்னு சொல்லுங்க, நான் இருக்கல, நான் தூக்கிட்டு வரேன். தலை மேல தூக்கி வச்சிட்டு வா. ஆனா நீங்க எடுத்துக்கோங்க. நோ நோ நோ, நான் தர மாட்டேன். அட அங்க பாரு, இவ்வளவு அழகான ஷார்க். சுறாமீன் இருக்கு பாரு அங்க. உங்க பின்னாடியே இருக்கு, நீங்க அங்க பாருங்க. நீ கொஞ்சம் பொட்டியை விடுறியா? ஆனா அதுல என்னோட துணி இருக்கு மோனையா. போயிடுச்சுன்னா அப்புறம் அங்க இங்கன்னு தேடிட்டு சுத்தணும். திரும்பவும் நம்மள வண்டியில ஏத்தி கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பொட்டியை குடுக்கட்டுமா வேண்டாமா? கொஞ்ச நேரம் தானே, பொட்டி தானே. எங்க ரூம்ல தான் கொண்டு போய் வைக்கணும். பாவம், அவர் பதட்டப்படுறாரு பாரு. இனிமே யார் பேக்கையும் வாங்க வர மாட்டாரு. நீ வா உள்ள. ஐயோ அண்ணா மோனையா, நம்ம பொட்டி. கையை இப்படி மேல வச்சுக்க கூடாதுமா. கையை இப்படி பின்னால வச்சுக்கணும். நாம ரொமான்ஸ் பண்ணுமா? மால்டிவ்ஸ் வந்திருக்கோம்ல, எவ்வளவு அழகான இடம் இது. இதை என்ஜாய் பண்ணுமா வேண்டாமா? பண்ணணும். அது இருக்கட்டும். நீ எதுக்காக என்ன தடுத்த? என்ன சொல்லிட்டு போயிட்டான் அந்த பாடி பில்டர். அவனுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டாம்? இல்ல வேண்டாம் மோனையா, ஏன் இப்படி பண்றீங்க? எங்க அப்பா சொல்லுவாரு, தெரியாத இடத்துக்கு போய் தெரியாத ஆளுங்க கூட சண்டை போடக்கூடாதான். யாருக்கு தெரியும், யாரோ அந்த ஆள் கூட இன்னும் ஒரு 5-10 பேர் இருந்தா என்ன பண்றது? இத பார்த்தல, அளந்து பார்த்தா 18 இன்ச். அந்த 5-10 பேர் இத பார்த்தே ஓடி போயிடுவானுங்க. 1.5 கிலோவா? 5 கிலோ.
ஒருவேளை 15 பேர்னா? அட 15 பேர்னா எனக்கு நான் அவங்கள அப்படியே இடது கையில தட்டி விட்டுற மாட்டேன். அப்படியா? ஒருவேளை 25-30 பேர் அட, இருந்தா? நீ என்ன ரவுடிங்களோட பிரிண்டிங் பிரஸ் ஓபன் பண்ணிருக்கியா? ஒவ்வொரு நிமிஷமும் ரவுடிங் எண்ணிக்கை அதிகரிக்கிற? இல்ல, நான் அதிகரிக்கல. உங்ககிட்ட கேக்குறேன், எந்த அளவுக்கு நீங்க என்ன பாதுகாப்பா உணர வைப்பீங்க? எவ்வளவு பாதுகாப்பா உணர வைக்கிறேன்னு காட்டணுமா? ஆ? ஒரு வழியா இங்க வந்துட்டீங்களா? நீங்க 2 பேரும் எங்க போனாலும் உங்களோட சோகத்தை அப்படியே பரப்பி விட்டுருவீங்கல்ல? பாரு, மால்டீவ்ஸோட நல்ல வெதரை கூட பாழாக்கிட்டீங்க. வரும்போது மழைய கூட்டிக்கிட்டே வந்துட்டீங்க. அப்புறம் இந்த மொத்த மால்டீவ்ஸ்லயும் இவ மட்டும்தான் இப்படி இருக்கா, முழுசா போத்திட்டு வந்து பொம்மை மாதிரி இருக்கா. ஆள பாரு மோகன், நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? ஐ மீன், இனிமே என்ன பண்ண முடியும்? உன்னோட மனசை இந்த பொம்மை கிட்ட பறி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த தேவதை கணக்கு தெரிய மாட்டேன். பேசாம நீ என்ன சூஸ் பண்ணிருக்கலாம் மோகன்? தென் இன்னைக்கு மால்டீவ்ஸ்ல நாம 2 பேரும் சேர்ந்து இருந்திருப்போம். 2 பேரும் ஒன்னா கைய பிடிச்சுக்கிட்டு அண்ட் கூடவே ஷாம்பைன் கிளாஸும் இருந்திருக்கும். மோனையா, நீங்க சாராயம் குடிப்பீங்களா? நீங்க சாராயம் குடிப்பீங்களா மோனையா? இல்லையே. இல்லனா என்ன அர்த்தம்? இல்லனா என்ன அர்த்தம்ன்ற? இப்பதான் அவங்க சொன்னாங்க கையை பிடிச்சிட்டு உங்களோட சேர்ந்து சாராயம் குடிப்பானே. நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க, நான் போறேன். ராதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன கேக்கணும்? நீங்க சொல்ற பொய்ய கேட்கணுமா? நீங்க அசுத்தமாயிட்டீங்க மோனையா, புனித தன்மையை இழந்துட்டீங்க. என்கிட்ட பேசாதீங்க, என்ன தொடவே தொடாதீங்க. ராதா, ஓய் ஓய் ராதா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கமா? நிஜமா? எனக்கு தெரியுமே மோகனையா, நீங்க சாராயம் எல்லாம் குடிக்க மாட்டீங்க. பின்ன அங்க பேசுனீ அதெல்லாம் நாடகம் ஆடின. இல்லனா அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல. என்ன பண்றது மோனையா, இப்பெல்லாம் தாமினிகாவை பார்த்தேன்னா அவங்கள 4 சாத்து சாத்தாம என்னால இருக்கவே முடியல. அதான். ஆனா இந்த நாள் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாள்ல போய் அவங்க கிட்ட பேசி அவங்க மேல கோவப்பட்டு என்னால நான் கெடுத்துக்க விரும்பல மோனையா. அதான் அப்படி பேசினேன். I was so scared. என்ன? Scared? Sacred. பர்ஃபெக்ட். நல்லா சொன்ன. வா வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.